கம்மை அப்ளை பண்ணி உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போடும்போது உங்களுக்கு இன்னும் அந்த சுத்தமாக அந்த பயமே இருக்காது, கீழே விழுந்துருன்ற பயமே இருக்காது. இது ஆனால் விழவே விழாது. நீங்கள் சைட் ஸ்டிச் வேணும்னு நினைக்கிறவங்க சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நம்ம கையில் வந்து ஒரு சைடு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த சைட்லேயும் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன் செயினாக கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே க்ளீனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படாமல் கம் அப்ளை பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஃபேப்ரிக் க்ளூன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபேப்ரிக் க்ளூ கொடுப்பாங்க. நீங்கள் வெறுமனையாக போயிட்டு க்ளூன்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால ஃபேப்ரிக் க்ளூன்னு கேட்டே வாங்குங்க. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூன்னு கேட்டு வாங்குங்க. அது இன்னும் பெஸ்ட்டு. அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஃபேப்ரிக் க்ளூவே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. அப்போ அந்த ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு கட்டாகி வந்துடும் ஸ்டோன் செயின். இப்போ பாருங்கள், இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லேயர் மட்டும் கையில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கழுத்தில் பாருங்கள், அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நான் 2 லேயர் ஸ்டோன் செயினும் 2 லேயர் பால் செயினும் நான் நெக்குக்கு கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்டு நெக்குக்கு. இப்போ பாருங்கள், கையில் இன்னொரு லைனு ஸ்டோன் செயின் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 லேயர் அப்ளை பண்ணேன். 3 லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக கிடைக்கும். அந்த கை வந்து கீழே பெண்டு செப்ரேட்டாக நிற்கும் போது அந்த கை ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரெகுலர் ஸ்லீவ்ஸை விட இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு டிசைன் வந்து நிற்கும் போது அந்த கையோடைய அழகு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்படி இந்த ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு டிசைனாக வந்து நெக்கு அழகாக வந்தாலும் மேக்ஸிமம் நமக்கு சிம்பிளான நெக்கு தான் நமக்கு கிடைக்கிது, ஸ்லீவ்ஸ் தான் கிடைக்கிது. அந்த ஸ்லீவ்ஸை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த பேட்சுக்கு கீழே கொஞ்சம் அந்த கிளாத் கம்மியாக இருக்குது. அதுக்காக நான் ஒரு சின்ன கோல்டு பீஸை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரவுண்டு வைக்கிறதுக்காக அதுக்கு கீழே அவங்க துணி கொடுக்கல. அதனால் நான் வேறு ஒரு பீஸை அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைனிங் போட்டு அதை திருப்பும் போது அது மறைஞ்சு போயிடும். அதில் இருக்கிற ஒட்டு போட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வராது, க்ளீனாக அது மறைஞ்சிடும். இப்போது ரெண்டாவது இன்னொரு ஹேண்டுக்கும் நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்குறோம். அந்த வளைவில் மட்டும் ஒரு 3 லேயர் கொடுங்க, இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். அவங்க வந்து வெறும் இது மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த பீட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் கொடுக்கும்போது இன்னும் ஹைலைட்டாக அது தெரியும். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒரு லேயர் கொடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லேயருக்கு கம் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டோன் செயினை கொடுத்துருங்க. இது ஒரு அழகான பேட்ச்சு, ரொம்ப கிராண்டாக தெரியுது. இந்த பேட்ச்சு ரொம்ப கிராண்டான பேட்ச். இது நிறைய சிம்பிளாக பேட்சிங்க வரும், இது கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கிட்டேன். பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு கத்திரியோ ஏதோ ஒரு ஸ்டிக்கோ எதாவது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விடலாம். தூக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸை வச்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணலாம். பாருங்கள், திருப்பியும் ஒரு கம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயர் நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கை நமக்கு சிம்பிளாக பார்த்ததுக்கு இது வந்து ரிச் லுக்கு கிடச்சிருச்சு. இது நெக்கு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. இப்போது ஸ்லீவ்ஸும் ரொம்ப ரிச்சாக கிடச்சிருச்சு. இப்போது இதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது காஞ்ச பிறகு ரொம்ப லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்போயுமே காயறதுக்கு முன்னாடி பார்க்குறத விட காஞ்ச பிறகு ரொம்ப அழகாக தெரியும். இது பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம
நெக்கு வந்து கொஞ்சம் சின்னது பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 2 லேயர் ஸ்டோன் செயினும் 1 லேயர் பால் செயினும் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டில் நான் கம் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி கரெக்டாக அந்த பார்டர் லைன்லேயே நீங்கள் கம் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டோன் செயின் வைக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி அதோட சைஸை பார்த்து நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நெக்கோட அளவை வந்து பார்த்து நீங்கள் ஸ்டோன் செயினை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவே கிராண்டாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த கழுத்தை சின்னது பண்ணுறதுக்காக கொடுத்தா கூட இந்த ஸ்டோன் செயின் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் இதுக்குள்ள கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு லேயர் நான் இப்போ ஒட்டிட்டு வரேன். ஸ்டோன் செயினை ஒரு லேயர் நான் இப்போ ஒட்டியிருக்கேன். இப்போ செகண்ட் லேயருக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லேயர் நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் லேயரும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், நீட்டாக ஒட்டுங்க. எப்போயுமே வந்து நீட்னஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்லோவாக எந்த வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் நீட்டாக செய்யணும். அந்த கான்செப்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக முடியணும்னு நினைக்கிறத விட நீட்டாக முடியணும் அப்படின்றது எப்போயுமே நம்மளுடைய கான்செப்டாக இருக்கட்டும். எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வேலை வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது இது ஒட்டி முடித்தாச்சு. 2 லேயர் வந்து ஸ்டோன் செயின் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பால் செயின் ஒட்டுறேன். பால் செயினுக்கு கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஸ்டோன் செயினை பால் செயினை நான் ஒட்டிட்டு வரேன். பாருங்கள், இப்போ ஸ்டோன் செயின் 2 லேயரும் பால் செயின் 1 லேயரும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த பேட்ச் ரொம்ப அழகாக கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பேட்சாக மாறிடுச்சு இது.